வணக்கம் நட்புக்களே. இன்றைக்கி நம்ம சமைக்கும்போது ஜென்ரலாக கவனிக்க வேண்டிய ஒரு சின்ன ஆனால் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம காய்கறியெலாம் வாங்கிட்டு வந்தோடனே எல்லாத்தையும் செக்ரிகேட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா இதெல்லாம் தனித்தனியாக ஆஞ்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சு சமைக்கும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம். லாங் பிஃபோர் இந்த கோவிட் பீரியடில் எந்த காய்கறியாக இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி விட்டு உப்பு மஞ்சப்பொடியெலாம் போட்டு அதை வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணி காய வச்சு அப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ ஆல்மோஸ்ட் யாரும் அந்த மாதிரி பண்ணுறதில்லன்னு நினைக்கிறேன். ஸ்டில் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா வெல் அண்ட் குட். இல்லாதவங்களுக்கு நான் இதை சொல்கிறேன். நம்ம சமைக்கும்போது ஜென்ரலாக என்ன பண்ணுறோம், கருவேப்பிலையோ கொத்தமல்லியோ பச்சை மிளகாயோ இந்த மாதிரி கையில் எடுத்துட்டு எவ்வளோ தேவையோ அப்படியே அதை குழாடியில் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். பட் யோசிச்சு பாருங்கள், அதில் மண் இருக்கலாம், தூசி இருக்கலாம், இல்லைன்னா குட்டி குட்டியாக ஏதாவது பூச்சி கூட இருக்கலாம். பிகாஸ் இது ரொம்ப இடங்கள் மாதிரி ரொம்ப டிஸ்டன்ஸ்லேருந்து ட்ராவல் ஆகி நமக்கு கிடைக்கக்கூடிய ஐட்டங்கள். ஸோ நான் ஜென்ரலாக என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தண்ணி எடுத்து வச்சுருவேன். இப்போ கருவேப்பிலையாக இருக்கட்டும், பச்சை மிளகா, கொத்தமல்லி எதாக இருந்தாலும் இதில் இப்படி போட்டுருவேன். ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸில் இதில் இருக்கிற தூசி ஆகட்டும் எதாக இருந்தாலுமே அது கீழே இறங்கி செட்டில் ஆகிடும். இப்போ பாருங்கள், கொத்தமல்லி கருவேப்பிலை இருக்கும்போது இந்த மேலாக நமக்கு இதாக இருக்கும் இல்லையா, அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா சமைச்சு முடிச்சப்புறம் தான் யோசிப்போம், எங்கேயோ மண் கரக்கரான்னு வருதே, எங்கேருந்து வந்ததுன்னு யோசிப்போம். ஸோ பெட்டர் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அடியில் பாருங்கள் எவ்வளோ மண் தூசிலாம் நமக்கு செட்டில் ஆகுது. ஸோ உங்களுக்கு இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.